ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கிறிஸ்துவின் கலக்கம். மத்தேயு 26:37 சொல்லுகிறது, பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். கலக்கமும் திகிலும் யாரையும் விட்டு வைப்பதில்லை. கிறிஸ்துவுக்கும் கூட கலக்கங்களும் திகைப்புகளும் வியாகுலங்களும் வந்தன. கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொன்னார், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மத்தேயு 26:38. கிறிஸ்துவையே அந்த வியாகுலம் கலங்க செய்தது என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அது பாதிக்காமல் இருக்குமா? வியாகுலங்கள் வரும், கலக்கங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும் என்பதை முன்னறிந்த இயேசு கிறிஸ்து, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். யோவான் 16:33. இயேசுவின் கலக்கத்திற்கு காரணம் என்ன? நிந்தைகளையும் அவமானங்களையும் பற்றிய பயமா? மரண பயமா? அடிகளையும் சவுக்கடிகளையும் முள்முடியும் தாங்க வேண்டுமே என்ற கவலையா? இல்லை. அவர் பாவிகளின் கைகளிலே தன்னை ஒப்புவிக்க வேண்டுமே, பாவம் அறியாத தான் பாவமாக வேண்டுமே, பிதா தனக்கு இமைப்பொழுது தம் முகத்தை மறைப்பாரே என்பதை குறித்தே அவர் கலங்கினார். கலக்கத்திற்கும் பயத்திற்கும் பரிகாரம் ஜெபம்தான், ஜெப வேளைதான். கர்த்தர் கரம் நம்மை தேற்றுகின்ற வேளை ஜெப வேளைதான். கலக்கத்தை மேற்கொண்டு தைரியம் அடையும் வேளை. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் எவ்வளவாய் ஜெபித்தார், கண்ணீர் ஊற்றி ஜெபித்தார், ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்தார், ஆத்தும வியாகுலத்தோடு முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். ஜெபித்து முடித்ததும் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தைரியம் வந்தது. எழுந்திருங்கள், போவோம் என்றார். மத்தேயு 26:46. சிலுவையை சந்திக்க பெரிய தைரியம், வாரடிகளையும் ஆணிகள் கடாவப்படுதலையும் சந்திக்க பெரிய தைரியம், மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் சந்திக்க தைரியம் கொண்டார். நீங்கள் கலக்கமான நேரங்களில் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்கள். உங்கள் எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் மனம் திறந்து கர்த்தரிடத்தில் சொல்லிவிடுங்கள். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு விசுவாசத்துடன் காத்திருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். தேவப்பிள்ளைகளே, கலக்க நேரத்தில் மனிதரை தேடி ஓடாதிருங்கள். அது உங்களுக்கு ஒரு பயனையும் தராது. கர்த்தருடைய பாதத்திலே முற்றிலுமாக உங்களை அர்ப்பணியுங்கள். அவர் தாய் தேற்றுவது போல தேற்றுவார், ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவார். இன்றைய நினைவிற்கு ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இன்றைய வேத வாசிப்பு காலை யோசுவா 16, 17 மற்றும் 18 அதிகாரங்கள், மாலை லூக்கா 2 அதிகாரம் 1 24 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
கலக்க நேரத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். கர்த்ததாமே உங்கள் கலக்கத்தை நீக்கி உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.